நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இடம்பெற்று அதனுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய நெகிழ்ச்சி தருணங்கள், நெகிழ்ச்சியான பதிவுகள் சார்ந்து பல செய்திகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக நாம் அவதானிக்கக்கூடியதான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. இதுவரை அரசியலை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள் என்று கருதப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியலை பற்றி பேச தொடங்கியதன் அற்புதமும் அவசியமும் நிகழத் தொடங்கி இருக்கின்றது என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சொல்லி இருக்கின்றார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் இடம்பெற்று வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த நிலையில வாக்குப்பதிவு வீதம் வரலாற்று சாதனையை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில ஒரு மகிழ்ச்சி பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார். குறித்த பதிவுல அரசியல் என்பது சில சகாய சூழல்களானது அதீத அனுபவம் உள்ளவர்களுக்காக மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய எக்ஸ் பதிவுல அரசியலை அத்தகைய குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் கட்டுப்படுத்தி அடக்கியவர்களின் மாய கணக்குக்குள் சாதாரண மக்களால் தகர்த்தப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை அரசியலை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள் என்று கருதப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியலை பற்றி பேச தொடங்கியதன் அற்புதமும் அவசியமும் தற்பொழுது நிகழ்ந்திருக்கின்றது. நடுநிலையான மனம் கொண்ட ஒவ்வொருவரும் இது எப்போது தொடங்கியது என்பதை உணர்வார்கள். இதுவரை ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள், அதாவது வாக்குச்சாவடிகளுக்கே வரவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியலின் வரலாற்றில் ஒரு உச்சகட்ட வரலாற்று நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் இங்கு பதிவாகியிருக்கிறது. 85% வாக்குப்பதிவு என்பது தமிழகம் இதுவரை கண்டிராத ஒன்று என்றும், எங்கிருந்தாலும் கோயில்களில் காணப்படும் கூட்டத்தை போலவே சிறு குழந்தைகளுடன் குடும்பமாக வாக்களிக்க வருந்திருப்பதை யாரும் வியக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள் இதனை கண்டு என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமா, மற்ற மாநிலங்கள்ல இருந்தும், ஏன் வெளிநாடுகள்ல கூட இருந்து வரும் வாக்குகளுக்காக மாத்திரம் பெருந்தொகையை செலவழித்து வந்து அந்த ஜனநாயகவாதிகளுக்கு நாம் கரவொலி எழுப்பி வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற விடயமும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு தேர்தல் திருவிழா, ஒரு ஜனநாயக திருவிழா என்று அழைப்பதன் உண்மையான அர்த்தம் நேற்றைய தினம் உணரப்பட்டது என்று சொல்லியும், இந்த ஏப்ரல் 23, 2026 அன்று ஆயினும் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். தமிழ் தேர்தல் அரசியலுக்கு மறுவரையறை செய்த தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் பாட்டி, என் அம்மா, என் சகோதரங்கள், என் தாத்தா, என் அப்பா, என் சகோதரர்கள், என் குடும்ப உறவுகள், என் தலைகுனிந்த நன்றியை ஒரு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன் என்ற விடயத்தை விஜய் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழிகாட்டிய என் சின்ன நண்பனுக்கும், என் உற்ற தோழிக்கும், என் விஜய் மாமாவாகிய என் சார்பாக என் சிறப்பு வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நான் நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு தங்களுடைய வாக்கு சாவடி முகவர்கள், அதே போன்ற கட்சி தோழர்கள், அனைத்து மட்டங்களிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், எப்படித்தான் தாக்குப்பிடிக்க போகின்றீர்கள் என்று கேலி செய்த தோழர்களே, உங்கள் செயலால் என்ன பதில் அளித்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்ற விடயமும், நமது கட்சி தோழர்களுக்கு ஆதரவாக நின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றியும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இடம்பெற்ற தேர்தலில் ஒரு திடீர் அதிரடி திருப்பு முனை என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வரலாற்றிலேயே 86% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இது முதல் முறை என்று சொல்லி இருக்கிறார்கள். பல காணொலிகளை இந்தியாவை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பல தளங்களின் வாயிலாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. எனக்கு முன் யாரோ என்னுடைய வாக்கு, என்னுடைய ஓட்டு போட்டிருக்கின்றார்கள் என்கின்ற வகையான பதிவுகள் நிறையவே பார்த்திருந்தோம். அதையும் தாண்டி ஒரு அரசியல்ல, அதாவது தமிழகத்தை மையப்படுத்திய அரசியலில் புதியதொரு மாற்றம் வருமா என்றதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாகவும், இது மாற்றத்தை ஏற்படுத்துமா, மாற்றம் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம் இது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.